Oh. Mm. श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। வந்து அப்ராக்ஷ அனுபூதியில வேர்ஸ் 100ல இருந்து பாக்குறோம். 100 வந்து இங்க இருந்து இது ஆரம்பிக்கிறார் நிதித்தியாசனம். அதாவது ஆத்ம ஞானத்தை கொடுக்கும் கருவியை பயன்படுத்தினால் ஞானம் கிடைக்கும். அதாவது உபனிஷத் தான் பிரமாணம். நமக்கு we got this knowledge but there seems to be an obstacle to express this knowledge. நான் பூர்ணமானவன், இந்த உலகம் ஒரு தோற்றம், நான் தான் உண்மை, உலகத்திற்கு முக்கியத்துவம் கிடையாதுன்னு படிச்சாச்சு. பட் இன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அறிவு வரத்துக்கு முன்னால சம்சாரியா இருந்தோம், இப்போ அறிவுடைய சம்சாரியா இருக்கும், அவ்வளவுதான். பிகாஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு பிராக்டிஸ் இட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஒரு பெக்கர் இருந்தானா ஒரு குடிசையில, அந்த குடிசையில இருந்து 100 feet டவுன் பெரிய ட்ரெஷர் இருந்திருக்கு. அவனுக்கு தெரியும் அங்க ட்ரெஷர் இருக்குன்னு. ஆனா அந்த தோண்டி எடுக்கிறதுக்கு அவனுக்கு ரிசோர்சஸ் இல்லை. அந்த மாதிரி we have this knowledge but it's not accessible to our own because of our own limitations. அதாவது சாஸ்திரத்துக்கு, அதுக்கு சாஸ்திரம் இந்த உபாயத்தை கொடுக்கிறது. பழைய பழைய வாசனா ரூபமாக பர்சனாலிட்டி கேரக்டர் சொல்றோம். அதாவது இம்ப்ரெஷன்ஸ், விஷயா சக்தி, அட்டாச்மெண்ட் டு ஆப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் இருக்கிறதுனால we are not able to experience that. அதனால சாஸ்திரம் வந்து ஒரு உபாயத்தை கொடுக்கிறது. சாஸ்திரம் சிரவணம் ஆனதுக்கு பிறகு நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை சொல்றது. இதற்கு ப்ரீ குவாலிஃபிகேஷன் ஞானம். ஞானம் இல்லாம இந்த பாதைக்கு நிதித்தியாசனம் பண்ண முடியாது. தியானம் உபாசனாங்கிறது பிஃபோர் நாலேஜ். மெடிடேஷன் இஸ் a காமன் நேம், காமன் நவுன். உபாசனாக்கும் நிதித்தியாசனத்துக்கும் சேர்த்து. ஸோ ஆத்ம ஞானம் வரத்துக்கு முன்னால பண்ணினா உபாசனா உபாசனான்னு சொல்றோம். ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பண்ணினாக்க நிதித்தியாசனம். ஸோ ஞானம் நிஷ்டையாக நிதித்தியாசனம் கண்டிப்பாக தேவை. ஞானத்திற்கு பிறகு செய்யும் தியானம் ஞானத்தை நிலைப்படுத்த செய்யும் சாதனை தான் இது. 15 அங்கங்களை, அபியாசங்களை சாதனைகளாக கூறப்போகிறார். பின்பற்றினால் ஞானம் நிஷ்டையாகும். ஆர் எல்ஸ் ஞானமாக இருக்கும், ஆனா பலன் இருக்காது. ஸோ யோக சாஸ்திரத்துல சில சொற்களை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சொற்களுக்கு யோக சாஸ்திரத்துல ஒரு அர்த்தம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிக்ஷனரி, டக்குன்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டோம்னாக்கா டிக்ஷனரி மீனிங் இஸ் வாத்து. கிரிக்கெட் கேம்ல அதுக்கு 0, ரைட்? இங்க அமெரிக்கால டக்குனா குனின்னு அர்த்தம். கார்ல பின்னால யாராவது உட்காந்துட்டு டாலா இருந்தாக்கா டக் அப்படின்னாக்கா பின்னால இருக்கிற குனி எனக்கு பின்னால பார்க்கணும்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி, each word has got a different meaning. So dictionary has a specific meaning but are used with different meaning in different context. அதே மாதிரி பதாஞ்சலி வந்து சில வேர்ட்ஸ் எல்லாம் சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கார் ஃபர்ஸ்ட் வித், அண்ட் அவர் வந்து யூசஸ் ஸ்பெசிபிக் மீனிங் அண்ட் டெர்மினாலஜி ஃபார் யோக சாஸ்திரம். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து யோக சாஸ்திரத்துல ஒரு அர்த்தம், வேதாந்த சாஸ்திரத்துல வேற அர்த்தம், இலக்கியத்துல லிட்ரேச்சர்ல வேற அர்த்தம், நாட்டியத்துல வேற அர்த்தம். ஆனா வேர்ட்ஸ் ஒண்ணுதான். அந்த காலத்துல இருந்தா வேதாந்தம் படிப்பவர்களுக்கு யோக சாஸ்திரம் கம்பல்சரியா இருந்தது. யோக சாஸ்திரம் படிச்சுட்டு தான் இதுக்கு வர முடியும் வேதாந்தத்துக்கு. அந்த காலத்துல இட் வாஸ் எ ரிக்குவயர்மெண்ட். ஸோ யோக சாஸ்திரம் உபனிஷத்தை புரிந்து கொள்ள மனதை பக்குவப்படுத்த ஒரு சாதனையாக பயன்பட்டது. யோகத்தில் பதாஞ்சலி மனதை எப்படி ட்ரெயின் பண்ண வேண்டும், உடலை எப்படி ட்ரெயின் பண்ணணுங்கிறதெல்லாம் படித்து பயிற்சி செய்து பக்குவப்பட்டு பிறகு வேதாந்த விசாரத்துக்கு வந்து வேதத்தை அடைந்து, அதாவது ஞானத்தை அடைந்து, அப்படிதான் ஞானத்துக்கு வர முடியும் அந்த காலத்துல எல்லாம். சோ ஞானியும் ஞானத்தை அடைந்த பிறகு சில சாதனைகளை செய்ய வேண்டும்.
இப்ப நமக்கு எல்லாருக்குமே இந்த குரூப்ல வி நோ வாட் ஆத்ம ஞானம்னா என்னன்னு தெரியும். அப்படின்னா ஞானின்னே வச்சுக்கலாம். சோ ஞானத்தை அடைஞ்ச பிறகு இந்த சில சாதனைகளை செய்ய வேண்டும். ஆனால் ஞானம் அடைவதற்கு முன்பு செய்த சாதனைகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறார். சோ கர்மயோகம், சமூக சேவை நன்கு செய்து பணிந்து மன தூய்மை அடைந்து விசாரம் செய்து ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு விட்டான். லைக் ஆல் ஆஃப் அஸ். அதற்கு பிறகு தன்னிடத்திலிருந்து ஞானத்தை நிலைப்படுத்துவதில் ஈடுபடுத்த வேண்டும். இந்த சமுதாய சேவை என்பது அவசியமில்லாதது மட்டுமன்றி தடையாக இருக்கும். நிஷ்டைக்கு நேரம் இருக்காது. பாத யாத்திரை, திருப்பதிக்கு போறேன், சபரிமலை போறேன், கிரிவலம் போறேன், இந்த சாதனைகள் எல்லாம் 80-90 வயசு வரைக்கும் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு காலம் வரை செய்து விட்டு அடுத்த சாதனைக்கு போகணும். கான்பி இன் ஸ்கூல் ஃபார் எவர் இல்லையா? யோகம் என்பது ஞானத்திற்கு தகுதிப்படுத்த சொல்லப்பட்ட சாதனைகள். சங்கரர் அந்த யோக சாதனையின் பெயர்களை எடுத்துக்கொண்டு இந்த சாதனை இவனுக்கு அல்ல என்று வேறு விதமாக சொல்றார். சாதகன் ஒரு காலத்தில் ஞானம் அடைந்த பிறகு தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள அந்த சாதனைகளை செய்துள்ளான் முன்பு. ஆகவே சாதகனுக்கு இந்த வார்த்தைகள் வெரி ஃபெமிலியர் வேர்ட்ஸ் இதெல்லாம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து புண்ணியம் வேணும்னாக்கா கோவிலுக்கு பிரதர்ஷனை பண்ணுன்னு சொல்றது சாதனையா சொல்றது. அதாவது சேம் திங் வித் கிரிவலம். அந்த மலையே இறைவனா நினைத்து கிரிவலம் வரலான்னு. இவையெல்லாம் மன தூய்மையை கொடுக்கும். அதாவது அந்த இறைவன் தான் உலகமாக பஞ்சபூதமாக இருக்கிறார்ங்கிற ஞானம் வரும். சங்கரர் சொல்றார், பிறகு அந்த சாதகன் அந்த கோவிலுக்கு போய் பிரதர்ஷனம் செய்து கொண்டு இருக்க கூடாது. ஒய் நாட்? இவனுக்கு நடப்பதே பிரதர்ஷனம் தான். எங்க நடந்தாலும் நான் பிரதர்ஷனம் தான். அந்த பாவனை வரணும் மனசுல. இப்போ என்னோட ஐ ரிமெம்பர் ஐ வாஸ் இன் வித் மை கிராண்ட் மதர் இன் ட்ரிப்ளிகேன் மெட்ராஸ்ல. அப்பெல்லாம் 8-10 வயசு பாயில படுத்துட்டு பாயிலேருந்து எழுந்து காலை கீழே வைக்கிறத எங்க பாட்டி வந்து தரையை தொட்டு ஒத்திக்கோ அப்படின்பா. எப்பவோ 8 வயசுல 10 வயசுல பண்ணது. அதெல்லாம் வந்து அது மாதிரி நடக்கிறது எல்லாமே எங்கெல்லாம் நடக்கிறோமோ அதெல்லாம் பிரதர்ஷனை தான். எல்லா இடத்துலயும் பகவான் தான் இருக்கார் அப்படிங்கிற. சோ பிரதர்ஷனை அப்போ எப்போது அவனுக்கு கோவில்ல மட்டும் அந்த விக்கிரகத்துல மட்டும் பகவானை பாக்குறானோ அப்போதுதான். ஞானத்தை அடைந்து இந்த உலகமே பிரம்ம சொரூபம் என்று தெரிந்த பிறகு அவனுக்கு எது பிரதட்சணை? வாக்கிங் தான். வேறெவர் வெனெவர் ஐ எம் வாக்கிங், எங்கெல்லாம் நடக்கிறோமோ அங்கெல்லாம் நான் இறைவனை வலம் வருகிறேங்கிற பாவனை தான் பிரதட்சணை. இப்படி ஒரு காலத்தில் எடுத்த சொற்கள் எந்த சாதனைகளை சொல்லப்பட்டதோ அதே சொற்களை பயன்படுத்தி இந்த சாதனைக்கு இது சாதனை அப்படின்னு சொல்ல போறார். we're all in different stage. இல்லையா? can't do the same. 8ஆம் கிளாஸ் குழந்தைக்கு லாங் டிவிஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது. யூ ஹேவ் டு கீப் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ சங்கரர் அப்படி வேறு ஒரு அர்த்தத்தில் சொல்லலாமா அப்படின்னாக்கா பத்தாஞ்சலியே டிக்ஷனரியிலேருந்து ஒரு சொல்ல எடுத்து யோக சாஸ்திரத்துல வேறு அர்த்தம் கொடுத்திருக்கார். அதே மாதிரி பத்தாஞ்சலி கிட்ட இருந்து வார்த்தைகளை வாங்கி சங்கரர் வேறு அர்த்தத்தை கொடுக்கு. ஸோ நிதித்தியாசகனுக்கு 15 சொற்களை யோக சாஸ்திரத்தில் பயன்படுத்தப்பட்டது. நிதிதாசனுக்கு எது பிரதட்சணை, எது மௌனம் அப்படின்னு சொல்ல போறார். அக்ஞானி இந்த 15 சொற்களை யோக சாஸ்திரத்தில் குறிப்பிட்ட சாதனைகளாக பயன்படுத்த வேண்டும். ஞானி இந்த 15 சொற்களுக்கு வேறு சாதனைகளை பயன்படுத்த வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்லோக verse 100ல ஆரம்பிக்கிறார். திரிபஞ்சாங்கதோ வக்ஷியான்னு ஆரம்பிக்கிறார். திரிபஞ்சாங்கனாக்க 3 times 5 15. நம்மளாம் 7 வருஷம் 4-6 மாதம் அப்படிதான் சொல்ற வழக்கம் அந்த காலத்துல எல்லாம். they won't tell you exactly 10 months. ஸோ ஒரு இடியம் மாதிரி. ஸோ நிதித்தியாசனுக்கு உரிய அங்கங்களாக 15 சாதனங்களை சொல்ல போறேன். அதே லைன் 2ல சொல்றார், பூர்வ யக்தஸ் யஹை லப்தஹா. முன்பு சொல்லப்பட்ட மோட்சத்தின் பலனை அடைவதற்காக, ஞானத்தில் நிஷ்டை பெறுவதற்காக, மகா வாக்கியங்களில் கூறப்பட்டதை உணர்த்துவதற்காக, முக்தியை பெற்றுக்கொள்ள இந்த 15 சாதனைகளை ஒரு சாதகன் நிதித்தியாசனம் என்ற ஞானத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏவத்தூன்னு ஒரு வேர்டு இருக்கு இதுல லைன் 4. நிதித்தியாசனம் மட்டும்தான் செய்ய வேண்டும்.
வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறார். பிகாஸ் ஆஃப் ஃபுல் கான்சென்ட்ரேஷன், ஃபுல் அட்டென்ஷன் வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன் டு அதர் திங்ஸ். அதனால ஏவத்து தைஹி சர்வை சதா காரியம் நிதித்தியாசனம் ஏவத்து. ஸோ இப்போ நம்மளே வீட்லயே சாதாரணமாவே சாப்பிட்றத படிக்காத அப்படின்பா எங்க அம்மா. சாப்பிட்றத படிக்காத, பேசாத, பேசுறத, டிவி பார்க்கறத பேசாத, பாடும்போது கண்ணால பேசாத. இதெல்லாம் நம்ம வி ஆல்வேஸ் டூ தட் ஃபார் சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ். ஸோ அதே மாதிரி வேதாந்தம் நிதித்தியாசனம் இஸ் நாட் எ ஹாபி, இட் மஸ்ட் பி ஃபுல் டைம். ஏன் நிதித்தியாசனம் செய்யணும், அதோட பலன் என்னங்கிறதுக்கு 101ல சொல்றார். நித்தியபியாசே நித்திய அது நீங்க இதுல பார்த்துக்கோங்க. நிதித்தியாசனம்ங்கிற சாதனையை செய்யவில்லை என்றால் எதை புரிந்து கொள்ள விரும்புகிறோமோ அதை அடைய மாட்டோம். அந்த சச்சித் ஆனந்தமான ஆத்மாவை நம்மால் இருக்க முடியாது. இவர் திருமூலர் சொல்ற மாதிரி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகங்கிற மாதிரி யாம் பெற்ற துன்பம் இவ்வையகம் பெருகங்கிற நம்ம நம்ம வழியும் பார்த்துக்க மாட்டோம், பொறுத்தையாரையும் மற்றவர்களும் துன்பத்துக்கு ஆளாக்கி கொண்டிருக்கோம். முக்தனாக இருக்க வேண்டும், மோட்சத்தை அடைய வேண்டும் என்றால் கண்டிப்பாக நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். நித்திய அபியாசா திருத்தே. நித்திய அபியாசம்னாக்க கண்டினியூஸ் பிராக்டிஸ். திருத்தேனாக்க வித்தவுட் பிராக்டிஸ் பிராப்தி ந பவேத், பிராப்தி என்பது நடக்காது. சச்சித் ஆனந்த ஆத்மகா, இந்த சச்சித் ஆத்மஸ்வரூபமாக உன்னால் இருக்க முடியாது. அதை அடைவது என்பது நடக்காது. நான் நிறைவானவன் என்பதை உன்னால் உணர முடியாது. சம்சாரியாக துக்கியாகத்தான் இருக்க முடியும். நமக்கு டெய்லியே ஏதாவது துக்கம் அல்ப விஷயத்துக்கெல்லாம் வருது. ஸோ அப்பவே நம்ம வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் வி ஆர். ஸோ தஸ்மாத் பிரம்ம நிதித்தியாசே, தேர்ஃபோர் பிரம்மத்தை தியானிக்க வேண்டும், நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். யார்? ஜிக்யாசன், அதாவது நிஷ்டையை அடைய விரும்புவார், ஞானத்தை அடைந்தவர். இன்டெலெக்சுவலா புரிஞ்சுட்டாச்சு, ஆனா அதுல நிஷ்டை அடையணுங்கிறது we have to do that. லாஸ்ட் 2 வேர்ட்ஸ்ல ஸ்ரேயசி சிரம் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்றார் லைன் 4ல. அதுல மோட்சம் அடைய வேண்டும் அப்படின்னா மோட்சம் அடைய வேண்டும். சிரம்னாக்க அதிக காலம், முன் வாசனையை பொறுத்தது. தொடர்ந்து அதிக காலம், தீர்க்க காலம் நிரந்தர பயிற்சி செய்ய வேண்டும். 15 அங்கங்களுடன் சேர்த்து நிதித்தியாசனம் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஞானம் நிஷ்டையாகும். 15 அங்கங்கள் என்னங்கிறத சொல்றார். நம்ம ஸ்லைட்ல பார்க்கலாம் அப்புறம். Or I can show it now so that way you can be. Let me share that slide. யமம் நியமம் தியாகம் மௌனம் தேசம் காலம் ஆசனம் மூலபந்தம் தேகசாமியம் திருக்ஸ்ருதிஹி பிராண சம்யமனம் பிரத்யாகாரம் தாரண ஆத்ம தியானம் சமாதி. இது 15 வேர்டு. இந்த 15ல 8 பத்தாஞ்சலி யோக சூத்திரத்துல 8 வேர்ட்ஸை யூஸ் பண்றார். அந்த 8 வேர்ட்ஸ் இங்க இந்த ரெட் கலர்ல இருக்கிறதுலாம், சாரி இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதுலாம். யமம் நியமம் ஆசனம் கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ் மைண்ட் அண்ட் பாஸ்டர். அதுதானே இருக்குங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல போறேன். இதான் யோக சாஸ்திரத்துல சொல்லக்கூடியது 8. ஸோ சிலது அதுவே நிதித்தியாசனமாக இருக்கும், சிலது நிதித்தியாசனத்தின் அங்கமாக இருக்கும். ஸோ நம்ம இது we will go through it again later. இப்போதைக்கு பாஸ் பண்றேன். ஸோ இந்த 2 ஸ்லோகங்கள்ல அந்த 15 அங்கங்களை கூறி 102 103ல இந்த 15 அங்கங்களை சொல்றார். 102ல டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி 102ல டோன்ட்ஸ், 103 டூஸ். ஸோ டோன்ட்ங்கிறது யமஹா. டிக்ஷனரி மீனிங் யமஹானாக்க கட்டுப்பாடு, பிடிச்சு இழுத்துவது, ரெஸ்ட்ரைன் பண்ணுவதுங்கிறது யமஹா.
பதாஞ்சலி வேறு அர்த்தத்துல சொல்றார். ஞானத்திற்கு சங்கரர் ஞானத்திற்கு தகுதிப்படுத்திக் கொள்ள இதுதான் யமம் அப்படின்னு சொல்றார். ஆனால் நிதித்தியாசகனுக்கு இது யமம் அல்லன்னு வேறு அர்த்தத்தை சொல்றார். காரணம் காரணம் உண்மையாகவே எப்பொழுதே உண்மையை பேசிக் கொண்டிருப்பவனிடம் போய் நீ பொய் பேசாதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இட்ஸ் இம்மெட்டீரியல். அதே மாதிரி இவ்வளவு தூரம் அந்த சாதகனுக்கு இது வரைக்கும் நல்லா படிச்சாச்சு, புரிஞ்சுண்டாச்சு எல்லாம். அந்த சாதகனுக்கு இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அவசியம் இல்லை. அதனால சங்கரர் வேற மாதிரி சொல்றார். நியமஹானாக்க செயல்பாடு, டூஸ். பதாஞ்சலியோட மீனிங் he has got a list. சௌச்சம், தூய்மையா இருக்க வேண்டும். பேசாம விட்டா எது இருந்தாலும் டஸ்ட் படிஞ்சு ஆட்டோமேட்டிக்கா தூய்மையா ஆயிடும். அதனால தூய்மைப்படுத்த டைமும் எஃபர்ட்டும் தேவை. அதனால நியமஹானாக்க டூஸ். அதுல அடுத்தது தியாகா. எது அக்ஞானிக்கு தாகம், இங்க இந்த இடத்துல வெறும் ஹீஸ் இன்ட்ரடியூசிங். அதுக்கப்புறம் ஹீஸ் கோயிங் டு கோ இன் டீடைல் வித் ஈச் ஒன். தியாகா எது அக்ஞானிக்கு தியாகம், எது நிதித்தியாசனுக்கு தியாகம். மௌனம் அக்ஞானிக்கு வேறு, ஞானிக்கு வேறு. தேசகா பிளேஸ் ஆஃப் மெடிடேஷன் ஞானிக்கு வேறு, அக்ஞானிக்கு வேறு. காலத்தா எந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் மெடிடேஷன் பண்ண வேண்டும், அதாவது இந்த நிதித்தியாசனம். ஆசனம்ங்கிறது எப்படி எங்கு அமர்ந்து செய்ய வேண்டும். மூலபந்தம், ஒரு கஷ்டம் இருந்தால் வெளிப்பாட்டை மட்டும் நீக்கலாம், இந்த சிம்டம்ஸ் எடுத்துடலாம். பட் ஆனா அது ஒரு காரணத்தை நீக்கணும். தலைவலிக்கிறதுன்னா தலைவலிக்கு ஒரு பில் போட்டுனாக்க தலைவலி குறைஞ்சிடும். பட் வை தட் ஹெடேக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுதான் மூலபந்தம், மூலத்துக்கே போறது. ஸோ மூலத்தை நீக்குதல், மூலபந்தம் காரணத்தை கண்டுபிடித்து நீக்குதல். காரணத்தை நீக்கும் கிரியா மூலபந்தம். திஸ் இஸ் யோக சாஸ்திரத்துல. சங்கரர் வேறு அர்த்தத்துல சொல்ல போற. அடுத்தது தேக சாமியம். தியானத்தில் எப்படி இருக்க வேண்டும். இதுலயே பகவத்கீதையிலையும் வரும் அது. சாமியம்னாக்க சீராக இருத்தல், ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உடல், முதுகு, கழுத்து எல்லாம் அப்படின்னு அதெல்லாம் ஆரம்பவாதம் இருக்கு. திருக்ஸ்திதி யோக சாஸ்திரத்துல தியானத்துல நம்ம பார்வை எதை நோக்கி இருக்க வேண்டும். மூக்கு நுனிய பாக்குற மாதிரி இருக்கணும்லாம் சொல்லுவா. பட் இங்க அவர் வேற சொல்ல போறார். பிராண யமனம் அப்படின்னாக்க பிராணாயாமம் பண்ணுவா. வேதாந்தத்தில் நுழைய மனம் பக்குவப்படுத்த மனதையும் உடலையும் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள யோக சாஸ்திரத்தில் பாராயணம் சொல்லப்பட்டிருக்கு. பிராணனை நெறிப்படுத்துது. ஆனால் அது ஞானிக்கு வேறு. பிரத்யாகாரா அப்படின்னா வேதாந்தத்தில் பயன்படுத்துகிற தமம், இந்திரிய கட்டுப்பாடு. ஆகாரம்னா உணவு, பிரத்யாகாரம்னாக்க உணவை கொடுக்காமல் இருத்த. அது இட் இஸ் டிஃபரண்ட் ஃபார் நிதித்தியாசனம் பண்ற சாதகம். தாரணாங்கிறது மனதை விருப்பப்பட்ட இடத்தில் வைத்தல், மனதை குவித்தல், ஃபோக்கஸிங் த மைண்ட், சிங்கிள் பாயிண்டட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம். இப்போ எதுவுமே பார்க்காம பண்ணிட்டு இப்ப தமஹாக்கு வரத்த you have to see இந்த மைண்ட்ல எதுவுமே we are not focusing on anything outside. ஆனா அந்த மைண்ட்ல எம்டியா இருக்கு. அது எதுல அதை வைக்கணும், ஏதாவது ஒண்ணுத்துல வைக்கணும். it cannot be empty. So focus on the things that you are deeply interested in. அதான் தாரணா. ஆத்ம தியானம்ங்கிறது அடுத்தது 14th. ஃபோக்கஸ் பண்ண இடத்துல மனதை வைத்து பழக வேண்டும். ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வது தாரணா, அதிலேயே நிலை பெறுவது தியானம். அந்த தியானம் எஃபோர்ட்லெஸ்ஸா ஆட்டோமேட்டிக்கா வரத இட் பிகம்ஸ் சமாதி. சோ தியானத்தில் முதிர்ந்த நிலை சமாதி. இருந்து பழகுதல் தியானம், அதிலேயே இருத்தல் சமாதி. ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்வது தாரணா, அந்த விஷயத்தை பயிற்சி செய்வது தியானம். பழகிய பிறகு எஃபோர்ட்லெஸ்ஸா அதிலேயே இருப்பதுதான் சமாதி. நம்ம உலகத்துல எத்தனையோ கத்துக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீணை வாசிக்க கத்துக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க, ஆர் பெயிண்டிங் ஆர் டிராயிங் ஆர் சம்திங். அந்த வீணை கிளாஸ் வீணை கத்துக்கிறோங்கிறதுக்கு முதல்ல இட் இஸ் தாரணம். ஒன் ஃபீல்ட் வி ஹவ் சோசன் ஒன் ஃபீல்ட். அதை ரெகுலரா பிராக்டிஸ் பண்றதுங்கிறது தியானம். இப்ப நம்ம இந்த ஸ்கிரிப்சுரல் ஸ்டடிஸ் எல்லாம் படிக்கிறோம், அதெல்லாம் தியானத்துக்கு வந்திருக்கோம். இப்போ அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ், டெய்லி பண்றது, அதான் பண்றது, அதையே படிக்கிறது, அதையே பேசுறது, அதை என்ஜாய் பண்றது, யூ ஆர் பேஷனேட் அபவுட் இட்.
ஆல்வேஸ் திங்கிங், பிளேயிங், டாக்கிங் அபவுட் இட், டிஸ்கஸிங் அபவுட் இட் இஸ் சமாதி. வேற எதுலையுமே வேற எது ஃபோக்கஸும் கிடையாது. இதுலயே தான் யூஆர் ஆல்வேஸ் என்க்ராஸ்ட் இன் திஸ். இந்த மூணுத்தையும் சேர்த்து பத்தாஞ்சலி ஒரு கேட்டகரியா சொல்றார். ஸோ verse 103ல பரோக்தானி அங்கானி வை கர்மாத், அதாவது இந்த மாதிரி கர்மாத்னா இந்த முறையில், மயா என்னால், அங்கானினாக்க அங்கங்கள், பரோக்தானின சொல்லப்பட்டது, என்னால் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு 15 அங்கங்கள் அப்படின்னு. எக்ஸாம்பிள், அவன் தண்ணி போட்டுன்னு வந்திருக்கானாக்கா, தண்ணி has got a different meaning in different context, இல்லையா? டிக்ஷனரி மீனிங் வேற. ஸோ அந்த மாதிரி இந்த 15 வேர்டுக்கும் அங்கங்களுக்கும் வேற வேற வேர்டு மீனிங் சொல்றார் நிதித்தியாசகனுக்கு. இப்போ வேர்ஸ் நம்பர் 104 இதுல இருந்து ஒன்னொன்னா ஆரம்பிக்கிறார். 104ல என்ன சொல்றார்? சங்கராஸ் இன்டர்பிரேஷன். யமஹானக ரிஸ்ட்ரைன், விஷயங்களிலிருந்து விலகுதல். விஷயேபிய இந்திரியானாம் நிவாரணம், பிளஷரபிள், இன்பத்திற்காக அனுபவிப்பது, அதாவது ஆல் சென்சஸ். இந்திரியம் அந்த நேரத்தில் ஒரு இன்பத்தை அனுபவித்திருந்தால் பிறகு அதனுடைய அனுபவிக்கும் சக்தியை இழந்து சிறிது நேரம் அமைதியாக. ஒரு டேபிள்ல ஒரு ஸ்வீட் இருக்கு, சாப்பிடணும்னாக்க நம்ம 2-3 லட்டு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் போறோம் திகட்டிடுத்து அப்படின்னு நிறுத்திடுவோம். ஸோ அது அந்த சலிப்பு, திகட்டி போகுதல், போகத்தின் சலிப்பு போதுங்கிற மனம், ஒரு சலிப்பு ஏற்பட்டு அந்த இந்திரியம் அமைதி அடைகிறது. இது போகியின் நிலை. நோவர் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் எதுலையுமே எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லல, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில யூ கம் டு தி ஸ்டேஜ். சலிப்பு ஏற்பட்டு வர வேண்டாம், அதுதான் டிஸ்பேஷன். வைராகத்தினாலையும் இந்த உடல் எனக்கு இனிப்பு ஆகாது, சாப்பிடக்கூடாதுன்னு ஆசை இருந்தாலும் கட்டுப்படுத்த வேண்டுங்கிற எண்ணம், அனுபவிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை மோதி வென்று அந்த இந்திரியங்களை அமைதியாக வைப்பது, இது சாதகனின் நிலை. ஒரு சாதகன் டிசைட் பண்றான் வில் பவர்னால. பட் நிதித்தியாசகன் நிலை என்ன? ஞானத்தின் மூலமாக இந்திரியங்களை சாந்தப்படுத்துதல். இங்க டிஸ்பேஷன், ரெஸ்ட்ரிக்ஷன், ரெஸ்ட்ரெயின்லாம் சொல்லல, சாந்தி படுத்துதல்ங்கிற வேர்டை யூஸ் பண்றார். ஆத்ம ஞான ஹேத்துனாம் இந்திரிய சாந்திகி யமஹா, அதாவது ஆத்ம ஞானத்தை சாதனையாக பயன்படுத்தி இந்திரியங்களை சாந்திகி, அதாவது இதுக்கு நிதித்தியாசகனுக்கு ஞானத்தில் நிலை பெறுவதற்கு இந்த முதல்ல ஆத்ம ஞானம் தேவை. அதாவது இந்திரியங்கள் விஷயங்களை நோக்கி போகும்போது ஆத்ம ஞானம் இந்திரியத்தை அமைதிப்படுத்த வேண்டும். இஃப் தட் இஸ் நாட் ஹேப்பனிங், இன்னும் ஆத்ம ஞானம் அடையவில்லைன்னு அர்த்தம். அந்த ஆத்ம ஞானத்தை மனதில் கொண்டு வருவதுதான் நிதித்தியாசனம். ரீகாலிங், மறுபடியும் மறுபடியும் கொண்டு அந்த அறிவோடு பழகுதல், அந்த ஆத்ம ஞானத்திலேயே இருந்து பழகுதல். எப்பொழுதெல்லாம் நம் மனதின் உடலின் ஆரோக்கியத்தை அழித்துக் கொள்ள இந்திரியங்கள் மூலமாக வெளியே செல்கிறதோ அப்பொழுதெல்லாம் சர்வம் பிரம்மேதி இது விஜயானாத், அதாவது சர்வம் பிரம்மன் என்ற ஞானத்தினால் இந்திரிய கிராம சம்யமா, அதாவது இந்திரியங்களுடைய சங்கமம் கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். இதுல தத்துவபோதம், விவேக சூடாமணி எல்லாம் தமகங்க இந்திரிய கட்டுப்பாடு ஒரு சாதகனுக்கு வைராகியத்திற்காக சொல்லப்பட்டது. காரணம் ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானங்கிறது அப்ப தெரியாது. ஆனால் வைராகிய விருத்தி, தாட் இஸ் தட் இஸ் டிஸ்பேஷன், ஞானிக்கு பொருந்தாது. நீ எல்லாத்துலயுமே வேண்டான்னு தான் இருக்கிற ஞானிக்கிட்ட போய் நீ இது பண்ணாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது சாதகனுக்குத்தான். ஏனால் வைராகிய விருத்தி குறையை பார்ப்பது, தோஷத்தை பார்ப்பது, அனித்தியம், அசுகம், லோகம் எல்லாம் பார்த்திருக்கோம், அனித்தியம், அதிருப்திகரம், இதெல்லாம் வைராகியத்திற்காக. ஞானிக்கு எல்லாமே பிரம்மன், ஞான விருத்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். So when the senses go outside to experience pleasure and happiness, எல்லாமே பிரம்மன் தான். நீ அங்க போக வேண்டாம், அங்க போய் அதை என்ஜாய் பண்ணுங்க, இருக்கிற இடத்துல யூ என்ஜாய் வாட் யூ ஹேவ். அங்க போக வேண்டும், அதுவே நீயே ஹாப்பினஸ் தான், நீயே பிளிஸ் தாங்கிற அந்த ஞானத்தின் துணை கொண்டு இந்திரியத்தை அமைதிப்படுத்த வேண்டும். தமஹா என்பது யமஹா என்று அஞ்ஞானி சாதகனுக்கு புலனடக்கம், ஆனால் ஞானிக்கு புலன் சாந்தி.
அப்படின்னு சொல்றாங்க. சில சில பேரோட கண்ணை பார்த்தாலே ஒரு அமைதியா இருக்கும். கோபம் வந்தா எல்லா புலன்களும் வேலை செய்யும். மீண்டும் மீண்டும் இது பயிற்சி செய்யப்பட வேண்டும். அஹிம்சா சாதனை எல்லாம் ஆரம்பவாதிகளுக்கு. ஞானிக்கு ஆத்ம ஞானத்தினால் இந்திரியத்தை சாந்தப்படுத்துதல். அபியசனீய அப்படின்னாக்க அபியாசம் செய்ய வேண்டும். 105 டூஸ். செய்யப்பட வேண்டிய நியமம் என்ன? சஜாத்திய பிரவாகஸ்ய விஜாத்திய திரஸ்கிருதி நியமே ஹி பரானந்த நிஜமாத் கிருதேயே புதேஹி. நியமானாக்க டிக்ஷனரி மீனிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். டூஸ், தவம் செய்ய வேண்டும், ஈஸ்வரனை வழிபட வேண்டும் அப்படின்னு டிக்ஷனரி மீனிங். பதாஞ்சலி வேற அர்த்தத்துல சொல்றாங்க. ஞானிக்கு எது நியமம்? வாட் இஸ் த டிசிப்ளின் அண்ட் ரூல்? To focus now the focus is on the mind. The mind creates thought due to two senses. ஒன்னு சம்ஸ்காரம், இம்ப்ரெஷன்ஸ், வாசனை, மனதில் பதிந்திருக்கும் எண்ணங்கள், both positive and negative. We can see that நம்ம படிக்கிறதெல்லாம் ராத்திரி படுத்துட்டு மைண்ட் காமா இருக்கிறது எல்லாம் நினைவுக்கு வரும். ஸோ ரீகாலிங், அதுதான் சம்ஸ்காரங்கள். ஸோ தீஸ் emerge when the mind is relaxed. சிந்தித்து கொண்டே இருந்தால் வராது. எப்பவுமே மைண்ட் இஸ் ஸ்ட்ரெஸ்ட், கன்ஃபியூஸ்ட். ஸோ அதனால சம்டைம்ஸ் வி ஆல்வேஸ் சே லெட் மீ ஸ்லீப் ஓவர் இட் அப்படின்னாக்கா கொஞ்சம் லெட் மீ டேக் சம் டைம். ஸோ இந்த எண்ணங்கள் உற்பத்தி ஸ்தானம் வாசனா, இம்ப்ரெஷன்ஸ். அதனால நல்ல விஷயங்களை எப்பொழுதுமே உள்ளே போட வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங். நாம் எப்போது எதை உள்ள போடுறோமோ அதுதான் வெளியில வரும். ஸோ நம்ம இன்னொன்னு இந்த ப்ரெசன்ட் எஃபர்ட் என்னன்னாக்கா வி சூஸ், வி பிளான் பண்ணி திங்க் பண்ணினாதான் பண்ற எண்ணங்கள் வேற. ரெண்டாவது, இது நேச்சுரலா வருது ஃபர்ஸ்ட் சம்ஸ்காரத்துல இருந்து. இது பிளான் பண்ணி டிசைட் பண்ணி பண்றது ரெண்டாவது. சரி, நம்ம பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப ஆஃபீஸ் ஒர்க் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், இல்லை கிச்சன்ல சமைச்சுட்டு இருக்கோம். சடன்லி ஃபேமிலி மெம்பர் வரா, அதை பாரு, இங்க பாரு இந்த மெசேஜ் வந்திருக்கு பாரு வாட்ஸ்அப்ல அப்படிங்கிறா, ஒரு ஆர்டிகிள் பப்ளிஷ் ஆயிருக்கு பாரு அப்படின்னு காமிக்கிறா. உடனே நம்ம மனசு அங்க போகும். நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையில இருந்து அங்க போயிடும். இது முயற்சி செய்து புதிய ஓட்டத்திற்கு மனது போகிறது. எங்க ஃபோக்கஸா இருந்தோமோ அங்கிருந்து we are getting distracted, deviated to what we were from what we were doing. இல்லையா? சங்கரர் அந்த எண்ணங்களை ரெண்டா பிரிக்கிறார். ஒன்னு சஜாத்திய விருத்தி, இன்னொன்னு விஜாத்திய விருத்தி. சஜாத்திய விருத்திங்கிறது சாதகன் ஆத்ம லட்சணம், மோக்ஷம்ங்கிற லட்சணத்தை நினைக்கிறான். அகம் பிரம்மாஸ்மி, நான் இந்த உடல் இல்லை, மனம் இல்லை, நான் பார்ப்பவன், நான் பூர்ணமானவன், நான் அகர்த்தா அபோக்தா நினைச்சுட்டு இருக்கோம். நம்ம அந்த தாட்ல இருந்துட்டு இருக்கோம். சடன்லி ஒரு லௌகீக விஷயம் வருது. எனக்கு பணம் இல்லையே, அது அனுப்பணுமே, செக் அனுப்பணுமே, அவனை போன் பண்ணணுமே அப்படின்னு ஏதோ ஒரு லௌகீக எண்ணங்கள் வருது. திஸ் ஃப்ளோ ஆஃப் தாட் இஸ் கான்ட்ரடிக்டரி டு த ஒரிஜினல் தாட். ஸோ சஜாத்திய விருத்திங்கிறது ஒரு நிதித்தியாசகன் ஆத்ம ஞான ஸ்வரூபத்தை எண்ணங்களை சிந்திக்கிறான். அவனுடைய தாட்ஸ் எல்லாமே ஒண்ணுதான், pertaining to the same theme. நான் அசங்கஹா, நான் உடல் இல்லை, நான் மனம் இல்லை, நான் அகர்த்தா, நான் அபோக்தா, எல்லாமே they are same methodology, they are same thing, same topic. ஆனா இவையெல்லாம் வேறு வேறு எண்ணங்கள், டிஃப்ரெண்ட் தாட்ஸ், பட் அந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு வேறில்லாத எண்ணங்கள். எல்லாமே ஒரே ரகம், pertaining to the same topic, but in the middle contradictory thoughts arises. கஷ்டமா இருக்கு, பணம் போடல, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு தாட் வருது. இந்த தாட்ஸ் எல்லாம் இதெல்லாம் விஜாத்திய எண்ணங்கள், சம்சாரி தாட். அதெல்லாம் இந்த விஜாத்திய எண்ணம் வரும்போது, விபரீத எண்ணங்கள் வரும்போது நம் சம்ஸ்காரத்திலிருந்து வருவது. நான் யூஸ்லெஸ் நினைப்பதும் உண்டு, நான் சுப்பீரியர், ஐ கேன் டூ ஆல் நினைக்கிறதும் உண்டு. இதெல்லாம் சம்சாரி எண்ணங்கள். சங்கரர் சொல்றார், சஜாத்திய எண்ணங்களை மேற்கொண்டு விஜாத்திய எண்ணங்களை நிறுத்த வேண்டும். ஆத்ம ஞானத்தையே ஸ்வரூபத்தையே விதவிதமாக கோணத்தில் நினைத்து கொண்டிருந்தால் சைமல்டேனியஸ்லி விஜாத்திய எண்ணம் வந்தால் அவைகளை நீக்குதல் தான் நியமம்.
ஏதோ ஒரு ரிலேஷன் சம்பந்தமாக துக்கம் கொடுக்கும் எண்ணம் வரும்போது நான் அசங்கமானவன். சஜாத்திய பிரவாகஸ்ய the continuous flow of the one kind of thought. விஜாத்திய திரஸ்கிருதங்கிறது the rejection of the foreign thought, arresting them that are irrelevant. ஸோ சம்ஸ்காரத்திலிருந்து வரும் எண்ணங்களை நீக்கி முயற்சியினால் வரக்கூடிய ஆத்மஸ்வரூபமான எண்ணங்களை மேற்கொள்ள வேண்டும். அந்த சம்ஸ்காரமே நேச்சுரலா ஆத்ம சிந்தனையாக வரும் வரை செய்ய வேண்டும். எப்பொழுதுமே அந்த ஆத்ம சிந்தனை தான் இருந்துட்டு இருக்கணும். ரைட்? ஸோ வேற ஏதாவது வந்ததுனாக்க we have to go back and then this is not my thought அப்படின்னு நெகேட் பண்ண தெரியணும், ரிஜெக்ட் பண்ண தெரியணும். அதுதான் கல்மினேஷன் ஆஃப் நிதித்தியாசனம். மனசை பேசாமல் விட்டால் அது இயற்கையாகவே நேச்சுரலி இன்னேட்லி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லணும். சுபாவமாக அது அந்த ஆத்ம ஞானம் சம்பந்தமான எண்ணங்களை மனதில் வைத்து இருத்தல். ஞானிகளால் இந்த சாதனை தொடர்ந்து செய்யப்படுகிறது. தட் இஸ் ஸ்டேயிங் ஃபார்ம் கிரவுண்டட் இன் சஜாத்திய எண்ணங்கள். அது எண்ணங்களை பத்தி சொல்றேன். நியமாக மூணாவது நிதித்தியாசகனுக்கு எது தியாகம்? தியாகா பிரபஞ்சஸ்ய ரூபஸ்ய சிதாத்மவலோகனாத் தியாகோ ஹி மகதாம் பூஜ்ய சத்யோ மோக்ஷமயதா. சாதாரணமா தியாகம்னாக்க விடுதல், தனக்கு வைத்து கொண்டு கொடுப்பது. அதாவது எது நமக்கு பயன்படுமோ, எதை நாம் விரும்புகிறோமோ அதை மற்றவருக்கு கொடுத்தல் தியாகம். எங்க அம்மா சொல்லுவா, அந்த காலத்துல எல்லாரும் பிளவுஸ் பீஸ் வச்சு கொடுத்தானாக்க, நீ எனக்கு வேண்டாம், இது மேட்ச் ஆகல, என்னோட எங்கிட்ட இந்த சாரி கிடையாது, அதனால அந்த கலர் அவளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணாத அப்படின்பா. வென் ஐ வாஸ் யங் டீனேஜரா இருக்கிறத அப்படிதான் பண்ணுவேன். இந்த பிளவுஸ் எங்கிட்ட சாரி கிடையாது, இதுக்கு மேட்சிங்கா யாருக்காவது வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவேன். எங்க அம்மா அப்படி பண்ணக்கூடாது. கேட்டு கொடுத்தா தானம் புண்ணியம் உண்டு, மற்றவர்கள் நிலையறிந்து கொடுத்தால் தர்மம். அதுக்கு கேட்டு கொடுத்தால் தானம், அதுக்கு இது கிடையாது, புண்ணியம் கிடையாது. நிலையறிந்து கொடுத்தால் தர்மம், அதுக்கு புண்ணியம் உண்டு. அதான் பொதுவான அர்த்தம். அவள் பாவம், அவளுக்கு கஷ்டப்படுறா, அவளுக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளா நினைச்சு அவ கேட்காம கொடுத்தாக்க அது தர்மம். ஸோ தியாகம்ங்கிறது நமக்கு பிடித்தது தேவைப்பட்டது அதை கொடுத்தால், நமக்கு பிடிக்காதது பற்று இல்லாததை வஸ்துவை கொடுத்தால் தியாகம்ங்கிற உணர்வு வராது. இட் இஸ் ஒன்லி யூஆர் டிஸ்கார்டிங் இஸ் டிஸ்போசிங் இட், எனக்கு வேண்டாம்னு கொடுக்கறது. தியாகம் செய்யும் போது யூ வில் ஆல்சோ ஃபீல் த லாஸ் அண்ட் அட் தி சேம் டைம் எ பிளஷர் ஆஃப் ஷேரிங். அதாவது அதை இழந்து விட்டோங்கிற ஃபீலிங்கும் இருக்கணும், அட் தி சேம் டைம் அதை கொடுத்துருக்கோங்கிற மகிழ்ச்சியும் இருக்கணும். சாஸ்திரத்தில் வித்வத் கர்ம தியாகம் இருக்கு. முறைப்படி கர்மத்தை விடுதல், ஸ்வதர்மமான கர்மத்திய தியாகம் பண்றதுங்கிறதுக்கு சொல்றாரு இந்த இடத்துல. ஞானி எதை தியாகம் செய்ய வேண்டும்? முழு பிரபஞ்சத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். The entire universe is the object of renunciation. ஆத்ம ஞானத்தின் துணை கொண்டு, அதாவது சிதாத்மநாத் அவலோகநாத், பிரபஞ்சமே பிரம்மமாக உள்ளது, சச்சித் ஸ்வரூபமாக உள்ளதுங்கிற ஞானத்தினால பிரபஞ்ச ரூபஸ்ய தியாக, பிரபஞ்சத்தை இல்லாமல் ஆக்குதல், பிரபஞ்சமே பிரம்மமாக உள்ளது அப்படின்னு நினைக்கிறது. யூ கவர் எவ்ரிதிங் வித் பிரம்மன். ஈசா வாஷ்யம் இதம் சர்வம். வாசியம்னாக்க மறைத்தல் அர்த்தம். அதுல இருந்துதான் வஸ்திரம்ங்கிறது வந்தது. எல்லாத்தையுமே மறைச்சுடு அந்த ஈஸ்வரனால, இறைவனால் உலகத்தை மறைத்து விடு அப்படின்னு சொல்ற. லைன் 3ல இந்த verse 106ல சொல்ற, தியாகா ஹி மகதாம் பூஜ்யஹா. இப்படிப்பட்ட தியாகமானது ரிஷிகளால் மகான்களால் வணங்கப்படுகிறது. மரங்கிற புத்தியினால் யானையை மறைத்து விடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதான் கயிறு தான் பாம்புக்கு ஆதாரம்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு கம்ப்ளீட்லி ஆதாரம் பிரம்மன் மட்டும்தான் இருக்கு, வேற கிடையாது. சத்திய மோட்ச யதா, இந்த ஞானம் உடனடியாக மோட்சத்தை கொடுக்கிறது. This is the ultimate goal, but like beggars we ask for significant things which are temporary. அந்த காலத்துல எல்லாம் இந்தியால when I was there, பிச்சை கேட்க வரத்த ஒரு 10 பைசா இருந்தா கொடுங்க, ஒரு 10 பைசா கொடுங்கன்னு தான் கேட்பா. ஒரு 100 ரூபா கொடுன்னு கேட்க மாட்டேன். ஏன்னா கேட்கறதுக்கு கூட அதுல இருக்க இது வேல்யூ தெரியணும்.
இப்ப நம்ம வந்து நமக்கு இது கிடைக்கணும், அது கிடைக்கணும்னு கேட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் இன்சிக்னிஃபிகன்ட். பட் நமக்கு ஒன்னே தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த ஆத்ம ஞானத்திலேயே நிலை பெற்று இருக்கணும் கேட்கறதுக்கு வந்து இட் நீட்ஸ் மோர் இது இல்லையா, ஆஸ்பிரேஷன், இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த உலகத்தை விடும்போதுதான் மோட்சம், தியாகம். அதான் ஞானிக்கு ரெனன்சியேஷன். எல்லாவற்றையும் சாதித்து விட்டோம், அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதுதான் மோட்சம். எபிலிட்டி டு டிஸ்ஓன் எவ்ரிதிங். ஐ ஓன் திஸ், ஐ ஓன் தட்னு எல்லாம் சொல்லலாம். பட் எபிலிட்டி டு டிஸ்ஓன் எவ்ரிதிங். இது மனதளவில். அதனால எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு போயிடணும்னு இல்லை. நான் ஒரு யூடியூப் பார்த்தேன். யாரோ ஒன் பர்சன் இஸ் காட் சம் டிகிரிஸ் இன் சென்னை. எல்லாத்தையும் அருணாச்சலத்துக்கு போயிட்டு அங்க இருந்துட்டு பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் கிழிச்சு போட்டா, எல்லா சர்டிபிகேட்டும். எனக்கு எதுவுமே வேண்டாம். பட் இதெல்லாம் அப்படி ஆக்சுவலா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மனசால எனக்கு இதெல்லாம் வந்து சொல்லி வேற அவார்டு கொடுத்துருக்கான், அந்த சமயத்துல நான் நல்லா வேலை பண்ணேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மனசால தியாகம் பண்ண, நாட் லிட்ரலி. எல்லாத்தையும் வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் எல்லாத்தையும் ஃபேமிலி எல்லாம் விட்டுட்டு நான் ரோட்ல போய் நிற்கிறேங்கிறது, தட் இஸ் நாட் தியாகம், தட் இஸ் எஸ்கேபிசம். ஸோ இதுதான் இந்த மனதளவு விடுறதுதான் தியாகம். அடுத்தது 107 சாதனை வந்து மௌனம். மௌனம் வந்து 3 வருஷத்துல சொல்றார். 107, 108, 109 3 வருஷத்துல சொல்றார். 100 அதாவது மௌனம்னா வாய் பேசாமல் இருத்தல். பட் வில் ஸ்டில் கம்யூனிகேட். எழுதியோ சைகையினாலோ அப்படியோ நான் வெர்பல் பாடி லாங்குவேஜ்லயோ ஸ்டில் தே கம்யூனிகேட். வார்த்தை வர சப்தம் வருது இல்லை, அவ்வளவுதான். இஃப் யூ திங்க் அபவுட் இட், நமக்கு எல்லாமே 2 கண்ணு, 2 காது, 2 நாஸ்ட்ரல்ஸ், எல்லாமே 2 கை, 2 கால் இருக்கு. ஆனா வாய் மட்டும் ஒண்ணுதான் இருக்கு. அந்த அப்படி பார்த்தோம்னாக்க அந்த வாய் இருக்கிற ஒரு வாய் எப்போ கொறிச்சுட்டு இருக்கோம், இல்லைன்னா பேசிட்டு இருக்கோம். சோ கால்கள் நடந்தோம்னாக்க நிறைய நடந்தா கால் வலிக்கும், ஆனா வாய் வலிக்கவே வலிக்காது. தேவையில்லாம அதிகம் பேசக்கூடாதுன்னு சொல்வதற்காக மௌன விரதம்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கா. ரொம்ப அனாவசியமா பேசக்கூடாதுன்னு. மௌனத்தின் முதல் பலன் அஹிம்சா. மற்றவர்களை துன்புறுத்துவது குறையும். சின்ன குழந்தைகளா இருக்கிறத ஒருத்தர் அடிச்சு குத்தி சண்டை போட்டுட்டு இருப்போம். கொஞ்சம் வயசு ஆக ஆக சர்காஸ்டிக் வேர்ட்ஸ், அப்யூசிவ் வேர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசி பொறுத்தையா பாக்கி பேரை துன்பப்படுத்துவோம். அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் மௌன விரதம் ஆரம்பிச்சது. சைலண்ட்னாக்க அப்ப நன்னா சிந்திக்கவும் முடியும் சைலண்டா இருக்கிறத. நிதிதாசகன் எல்லாவற்றையும் கடந்து உச்சக்கட்டத்தில் இருக்கிறான். அவனிடம் போய் நீ பேசாமல் மௌனமாக இருன்னு சொல்றது வந்து இட் இஸ் அன் இன்சல்ட். சங்கராச்சாரிய சுவாமிகள்ட்டையும் இருக்கட்டும், சிங்கேரி சுவாமிகள்ட்டையும் போய் மௌனமாக இருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தே ஆர் ஆல்ரெடி இன் தட் ஸ்டேஜ். மாஸ்டர்ஸ் படிக்கிறவன்கிட்ட போய் உன்னோட ஹோம்ஒர்க் பண்ணியான்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி வாய் பேசாமல் இருப்பது என்பது ஃபார் பிகினர்ஸ். ஞானி ஆரம்ப காலத்தில் செய்த சாதனை. சங்கரர் 3 ஸ்லோகங்களை இங்க சொல்றார். ஸோ ஒன்னு வேர்ட்ஸ் 107ல ஒரு மீனிங் சொல்றார், 108 and 109ல வேற மீனிங் சொல்றார், நமக்கு புரிய வைக்க. பிரம்மனுக்கே மௌனம்னு ஒரு பெயர் இருக்கு. முண்டகோபநிஷத்துல வரும் வேர்ஸ் 12ல, அமாத்ரா ஸ்வரூபம் பிரம்மா. அமாத்ரானாக்க சைலண்ட் அர்த்தம். மாத்திர ஸ்வரூபம் வந்து சகுண பிரம்மன். அமாத்ரா ஸ்வரூபம் நிர்குண பிரம்மன். ஓம்காரத்தை பிரித்து அகாரம், உக்காரம், மகாரம்னு சொல்லி இருக்கு. பிரம்மன் பேசாது, அவ்வியம். அந்த மாதிரி ஒரு உறுப்பே கிடையாது பிரம்மனுக்கு. பிரம்மத்தை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால யார் யாரிடம் பேசுவது, கேட்பதற்கு இரண்டாவது கிடையாது. பிரம்மன் சப்தத்தை உருவாக்காது. Therefore நாம் மௌனமாக இருந்தால் we don't talk and others also don't talk to us. அதே மாதிரி சிமிலர்லி பிரம்மனிடமிருந்து எந்த சப்தமும் வராது, எந்த சப்தமும் பிரம்மனை தாக்காது. சைலன்ஸ், தட் இஸ் அப்சல்யூட் சைலன்ஸ். நாமும் சப்தத்தை உருவாக்க கூடாது, சப்தமும் நம்மை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. சவுண்ட் இஸ் வாட் வி கிரியேட் அண்ட் வாட் வி ரிசீவ். பட் மௌனம்ங்கிறது ஃபார் நிதித்தியாசகனுக்கு அப்சல்யூட் சைலன்ஸ். நான் when I am in மௌனத்துல இருக்கிற போது வெளியிலிருந்து உலக சப்தங்கள் வரலாம். 2 types of silence தேவை.
முழுமையான சைலன்ஸ்ங்கிறது சப்தமின்மை இஸ் நாட் பாசிபிள் பிரபஞ்சத்துல. நம்ம சென்னையிலே 4 மணிக்கு காத்தால இது லவுட் ஸ்பீக்கர் போட்டுருவா எல்லா கோவில்லையும். ஸோ சப்தம் இல்லாம சைலண்ட் பிளேஸ்ன்னு கிடையாது. நீ பிரம்மனாக இருந்து விட்டால் பூர்ணமான அமைதியை டோட்டல் சைலன்ஸ் அடைந்து விட்டாய். நீ ஜீவனாக இருந்தால் நீ சப்தத்தை உருவாக்குவாய், கேட்பாய், அதே மாதிரி சப்தத்தை கேட்பாய். இவள் எதர் ப்ரொடியூஸ் ஆர் ரிசீவ். நிதித்தியாசகனுக்கு என்ன என்றால் அகம் பிரம்மாஸ்மி தான். பிரம்மஸ்வரூபமாக இருத்தல் தான் மௌனம். ஆல் ஆர் மியர் வேர்ட்ஸ் சவுண்ட்ஸ் டஸ் நாட் அஃபெக்ட் அஸ். ஞானி அனுஷ்டிக்க வேண்டியது நான் மௌன சுரூபமான பிரம்மன். அவன் வாயிலிருந்து சப்தம் வந்தாலும் வெளியிலிருந்து சப்தம் வந்தாலும் நான் எந்த சப்தத்தையும் உருவாக்குபவனும் அல்ல, கேட்பவனும் அல்ல என்ற நிலையில் இருப்பார். இது நேற்றுக்கு இதுல பார்த்திருக்கோம் பகவத்கீதையில. வியாசர் நான் யமுனா நதியை தாண்டறத he had lunch with ஆல் கோபிகாஸ்திரி எல்லாம் பண்ணி கொடுத்தா, எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவர் சொல்றார், நான் உபவாசம் இருந்தது உண்மையானால் தண்ணீர் விலகி எனக்கு வழிவிடட்டும்னா. உடனே யமுனா 2ஆ பிரிஞ்சு ரோடு மாதிரி வந்துடுத்து நடக்கிற பாதை. அபிமானத்துடன் ஒரு சுவைத்து சாப்பிடவில்லை. ஏதோ காருக்கு நம்ம பெட்ரோல் போடுற மாதிரி அவர் சாப்பாடு சாப்பிட்டார், அவ்வளவுதான். ஞானி உடல் அளவில் அந்த செயலை செய்தாலும் செய்யாதவர். நான் பிரம்மன் என்ற நிலையிலிருந்து பேசினாலும் அது மௌனம்தான். எப்படி வீணை வாசித்தா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சப்தத்தை கொடுக்கறது, ஆனா நான் வாசிச்சேன்னு சொல்றோம் இல்லையா? So what exactly is music? The silence between the notes, அதுதான் மியூசிக். பேச்சத்தையே ஒவ்வொரு 2 வேர்டுக்கு நடுவில் இருக்கிற பாஸ் தான் சென்டென்ஸா மாறுறது. இல்லைன்னா ஒரே கண்டினியூஸ் வேர்டா இருக்கும். ஸோ தட்சிணாமூர்த்தி மௌன ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோம். அதோட அர்த்தம் பிரம்மன் அமாத்ரா ஸ்வரூபம். ஞானி எல்லா காலத்திலும் மௌனமாக இருக்கிறான். எந்த சப்தத்தையும் உருவாக்குவதும் இல்லை, கேட்பதும் இல்லை, எந்த சப்தமும் அவனை அடைவதும் இல்லை. இப்படி பிரம்ம பாவத்துடன் இருந்தால் நிதித்தியாசகனுக்கு மௌனம், அதுதான் இருத்தல் தான் மௌனம். யஸ்மாத் வாச்ச நிவர்த்தந்தே, லைன் 1 சொல்ற. எந்த பிரம்மத்திலிருந்து நம் சொல்லானது திரும்பி வந்து விட்டதோ அதை நான் சப்த ரூபமாக பிரம்மத்தை விளக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அந்த சப்தம் பிரம்மத்திடம் போகாமல் திரும்ப வந்து விட்டது. என்ன சப்தம் போட்டாலும் எந்த சப்தம் பிரம்மத்தை போய் சேராது, எந்த சப்தமும் பிரம்மனை போய் சேராது. அப்பிராப்பிய மனசா, அதாவது அந்த பிரம்மத்தை எண்ணத்தினால் பிடிக்க முடியாது, கிரகிக்க முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அச்சிந்தியம், சிந்தனையால் மனசால கண்டுபிடிக்க முடியாது. சில விஷயங்களை வார்த்தைகளால டிஸ்கிரைப் பண்ணி புரிஞ்சிக்க முடியாட்டாலும் மனசால அறியலாம். ஆனால் பிரம்மத்தை அப்படி முடியாது. அந்த மௌன சுரூபமான பிரம்மன் யோகிபிகி கம்யம், அதாவது ஞானிகளால் அடையக்கூடியது. யோகத்தினால் தன்னை பண்படுத்தி ஞானத்தை அடைந்த ஞானிகளால் அடையக்கூடிய அந்த மௌன ரூபமாக எந்த பிரம்மன் இருக்கிறதோ தத் பவேத் சர்வதா புதகா. நிதித்தியாசனன் ஞானி என்றும் மௌனிதான். ஒரு நாளோ சில நேரங்களோ மௌன விரதம் இருக்கக்கூடாது. நிதித்தியாசகன் இது பண்றத, நிதித்தியாசம் பண்றத சைலண்ட் எவ்ரி ஃப்ரைடே அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னா அதர் டேஸ் நான் பேசுவேன்னு அர்த்தம். நிதித்தியாசகன் நான் என்றுமே மௌன பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு நினைக்கணும். வாய் பேசும், ஆனால் நான் பேசவில்லை என்பதுதான் மௌனம். ஸோ 108 and 109 சொல்றான். ஞானிங்கிறத இந்த இடத்துல நிதித்தியாசகன் ஞானின்னு எடுத்துக்கலாம். ஞானத்தை அடைந்தவர். உலகத்தை 2ஆக பிரிக்கிறது. ஒண்ணு பிரம்மன், ஒண்ணு பிரபஞ்சம். 3ஆவதாக எதுவும் கிடையாது. எல்லா உடல்களும் பிரபஞ்சம்தான். எல்லா ஆத்மாவும் பிரம்மன் தான். பிறகு அந்த பிரம்மத்தை என்னுடைய வாயினால், சப்தத்தினால், பேச்சினால் விளக்க முடியாது, யாருக்கும் புரிய வைக்க முடியாது. பிரம்மன் விளக்கக்கூடிய பொருள் அல்ல என்று புரிந்து கொள்கிறார். நான் உலகத்தை பத்தி பேசலாம் அப்படின்னாக்கா நிதித்தியாசகனுக்கு ஒரு ஞானம் வருது. இந்த உலகத்தையும் என்னால் வாயினால் விளக்க முடியாது. Generally, we want to socialize, we want to go out, meet somebody and talk to people about different topics.
Even scientists can go up to only certain point, and then they can't respond. இப்ப சின்ன குழந்தைகள்லாம் கேட்கும் என்ன என்னன்னு வாட் இஸ் இட் அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆனா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது நமக்கு. வேதாந்தத்திலேயே எல்லாரும் கர்ம தியரியை பத்தி எல்லாருக்கும் சொல்லி சொல்லி கொடுத்துட முடியாது. சில பேருக்கு தான் புரியும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அனிர்வச்சனீயம், இதுக்கு மேல பதில் சொல்ல முடியாது. எந்த தியரியா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல லாஜிக்கால போக முடியாது. இந்த பிளானட்ஸ் எல்லாம் ஏன் சுத்துறது, ஏன் ரிவால்வ் ஆகுது, ஏன் ரொட்டேட் ஆகுது, என்ன ஆங்கிள் எப்படி ஆகுது, ஏன் அது இடிச்சுக்க மாட்டேங்கிறது அப்படிலாம் குழந்தை கேள்வி கேட்டா யூ டோன்ட் ஹாவ் ஆன்சர் ஃபார் தோஸ் இல்லையா. ஸோ நான் பிரம்மனை அட் ஒன் ஸ்டேஜில் நம்ம பார்த்து அதிசயிக்க தான் முடியும். ஏன் அப்படின்னு ஏன்னு கேட்டாக்கா அதுக்கு பதில் கிடையாது. we can only be awestruck. திகைத்து நிற்கத்தான் முடியுமே தவிர அதை விவரிக்க முடியாது. ஒரு லெவலுக்கு போய் உலகத்தை பற்றி தெளிவாக பேசிவிட முடியாது. உலகத்தை பத்தியும் தெரிகிறது எனக்கு. சோ பிரபஞ்சத்தை பத்தியும் என்னால பேசி விளக்க முடியாது. பிரம்மத்தை பத்தியும் என்னால பேசி விளக்க முடியாது. நான் எதுக்கு பேசணும்? அதான் நிதித்தியாசகனோட எண்ணம். ஒரு ஜோக்குன்னு சொல்றாரு என்னோட குரு. ஒரு சுவாமி இருந்தாராம். அவர் எல்லாரும் பேசுங்கள் பேசுங்கள்னு தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாராம். எங்க குரூப்ல வந்து பேசுங்க. அவர் ஆடியன்ஸ பார்த்து சரின்னு வந்தார். வந்து உட்காந்து நான் என்ன பேச போகிறேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாராம். தெரியாது. தெரியாதவர்களிடம் பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு போயிட்டார். சோ அப்புறம் அவரை திருப்பி இன்னும் கொஞ்ச நாளைக்கு கூட்டிட்டு திருப்பி இன்னொரு தரம். இப்போ ஆடியன்ஸ் வந்து வெரி ஸ்மார்ட். உங்களுக்கு எல்லாம் நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சவள்கிட்ட என்னத்தை பேசுறது? யூ ஆல்ரெடி நோ அப்படின்னு விட்டார். அப்ப திருப்பியும் ஒரு 2 வாரம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் 3ஆவது தடவை கூட்டிட்டு வந்தா. அப்போ பாதி ஆடியன்ஸ் தெரியும்னா பாதி பேர் தெரியாதுன்னு. அப்ப அவர் என்ன சொன்னார்? தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்களுக்கு சொல்லுங்கள்ன்ட்டு போயிட்டார். ஏன்னா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. I don't want to convince you to do anything. சோ காரணத்திற்கு எதுவுமே இல்லை பேசுறதுக்கு. பிரம்மத்தை பத்தியும் பேச முடியாது, பிரபஞ்சத்தை பத்தியும் பேச முடியாது. அதான் நிதித்தியாசகன் ஞானியின் ஞானம். நான் பிரம்மத்தை பத்தி பேசி யாருக்கும் புரிய வைக்க முடியாது. நான் உலகத்தை பத்தியும் பேசி யாருக்கும் புரிய வைக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருந்தா சங்கரர் அம்மாக்கே சொல்லி கொடுத்திருப்பார். அதே மாதிரி ரமணர் அவரோட பிரதர்ஸ்க்கு எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார். ஞானிகள் they cannot express all this, they cannot talk. சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது பாக்கி பேருக்கு. அதனால அதனால பேசுவதற்கு அவளுக்கு எதுவுமே கிடையாது. எப்பவுமே சைலண்ட்ல தான் இருப்பா. இதுதான் ஞானிகளுக்குள், அதாவது நிதித்தியாசகனுக்குள் வரும் எஃபர்ட்லெஸ் சைலன்ஸ். இந்த ஞானத்தினால் வருகின்ற அமைதி, தட் இஸ் மௌனம், அதான் சைலன்ஸ். நம்ம எக்ஸாம்பிள் 4 பேரோட இருக்கோம். ஆர்குமெண்ட் தான் எல்லா வீட்லயும் நடக்கிறது. டிஸ்கஷன்ஸ், டிஃபரன்சஸ், ஒப்பீனியன்ஸ். சோ பர்சன் ஏ என்ன நினைக்கிறான்? நான் பேசி அந்த பர்சன் பிக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ண வைக்க முடியும், புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறான். பர்சன் பி திங்ஸ் த சேம் திங். நான் பேசி இந்த பர்சன் ஏக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி சொல்லி புரிய வைக்க முடியும்னு நினைக்கிறான். 2 பேரும் நினைக்கிறதுனால இந்த 2 பேரும் நினைக்கிறதுனால அவளுக்குள்ள டிஃபரன்சஸ் வருது. அந்த இருவரில் ஒருவர் நான் பேசி புரிய வைக்க முடியாது அப்படின்னு எப்போ ஞானம் வருதோ அப்பொழுதுதான் ஆர்குமெண்ட் நிற்கும். இந்த ஒருவர் நிறுத்தியதும் அங்கு பேச்சு நின்று விடும். சில சமயம் ஏ, சில சமயம் பி. I also experience at home sometimes. So இதெல்லாம் சிலதெல்லாம் குழந்தைகிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. பேசாம இருக்கிறது விட்ட let them go with their life அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். பேசுங்கள்னு ரிக்வஸ்ட் பண்ணினால் பேசணும். சொல்லாத வரைக்கும் பேச வேண்டாம், பேசக்கூடாது அப்படின்னு தனக்குள் ஒரு சைலன்ஸ் வருகிறது. அதுதான் மௌனம். எங்க அம்மாவே சொல்லுவா, கேட்டா சொல்லு, கேட்காட்டா வாய மூடின்றது, லொடன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்பா அந்த காலத்துல. இதெல்லாம் நம்ம வந்து we have to learn that. பிரம்மன் ஆகட்டும், உலக லௌகிக்க விஷயமாகட்டும், நான் பேசி யாருக்கும் எதையும் புரிய வைக்க முடியாது. இது மித்தியான்னு சொல்லித்தர முடியாது, இது சத்தியம்னு சொல்ல முடியாது. இதை புரிந்தவுடன் நிதித்தியாசகனால் ஆர்கியூ பண்ண முடியாது. இந்த சப்தத்திற்கு அந்த புரிய வைக்கிற சக்தி கிடையாது என்று புரிகிறதோ அன்று இயற்கையாகவே நேச்சுரல் சைலன்ஸ் ஃப்ரம் வித்தின் வரும். அப்சல்யூட் சைலன்ஸ்.
இது சுபாவமாக ஆகிவிட வேண்டும்னு ஆச்சாரியார் சொல்றார். ஞானம் நாம் உண்மையை விளக்க முடியாது, பொய்யையும் விளக்க முடியாது. அப்படி என்றால் குரு சிஷ்ய பரம்பரையே இல்லாமல் போய்விடுமே என்றால் குரு சிஷ்ய சம்பாதமாக போகும், பரம்பரையா சம்பாதமாக ஆகும். விதண்டாவாதம்ங்கிறது ஆர்குமெண்ட், சம்வாதம்ங்கிறது டிஸ்கஷன். அப்படியா, நீ சொல்லு, எனக்கு தெரியலையே அப்படின்னு கேட்கிற இது ஆகும். ஆல் ஸ்கிரிப்சர்ஸ் சாஸ்திராஸ் ஆர் இன் சம்வாத். பிரம்மன் அண்ட் பிரபஞ்சம் இந்த இரண்டையும் யாரிடத்தும் திணித்து விட முடியாது. குரு சொல்லி பார்க்கிறார், நமக்கு புரிஞ்சா உண்டு, இல்லைன்னா இல்ல. சப்தத்தினால் குரு ட்ரை பண்ணி பார்க்கிறார். சங்கரர் எல்லாருமே பேசி சொல்லி பார்க்கிறார். நமக்கு புரிஞ்சா உண்டு, புரியாட்டா இல்ல, அவ்வளவுதான். சிஷ்யன் அந்த சப்தத்தை, அவர் சொல்ற சப்தத்தை கன்வெர்ட் பண்ணி பார்க்கிறான். ஒரு குருவின் மனதில் ஒரு ஞானம் இருக்கிறது, விச் இஸ் வெரி சட்டில், ரொம்ப நுட்பமானது. அதை சிஷ்யன் வாங்கிக்கிறத மொத்தமா கிராஸா வாங்கி அதை சட்டிலா கன்வெர்ட் பண்றது. அதனால பட் these two will never be 100% same. You can get it or you don't get it. புரியலாம், புரியாமல் போகலாம். குரு என்ன நினைக்கிறார், நான் பேசினாலும் அங்கு புரிந்திருக்கிறதா என்று தெரியாது அப்படின்னு நினைக்கிறான் குரு. Even it happens to me sometimes. நான் சரியா கிளியரா எக்ஸ்பிளைன் கிளியர்லின்னு தோணும். ஏன்னா அவளுக்கு புரிஞ்சுதா புரியலையான்னு எனக்கு தெரியாது. அதனாலதான் ஃபீட்பேக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லுவேன். ஸோ தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இட்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ஃபோர் இந்த ரெண்டு பேச்சுக்கும் அப்பாற்பட்டது என்ற ஞானத்தில் வரும் அமைதியை மௌனம் அப்படிங்கிற. பிகாஸ் நமக்குள்ள எப்பவும் பேசணும்னு ஒரு உந்துதல் புஷ் இருந்துட்டே இருக்கும். ஏதாவது பேசணும். 4 பேர் உட்காந்துட்டு இருக்கோம், சைலண்டா இருக்கோம்னாக்க யாராவது they have to start a topic. ஏதாவது அந்த உந்துதல் ஆட்டோமேட்டிக்ல நேச்சுரலா அரெஸ்ட் ஆகணும். 4 பேர் இருந்தாலும் நம்ம மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் யார் அப்படின்னு இருக்க தெரியணும். நாம் ஒரு விஷயம் காதில் பட்டால் உடனே யாரிடமாவது சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு உந்துதல் வந்துடும் சில பேருக்கு. சிலரிடம் ஒரு விஷயத்தை சொன்னால் உடனடியா எல்லாருக்கும் போயிடும். அந்த அர்ஜி இருக்கு மனசுல. எனக்கே தெரியும், என்னோட ஃபேமிலியில எல்லாம் யார்கிட்ட சொன்னா அது எல்லாருக்கும் போகணும். ஸோ அந்த மாதிரி we have some people, they immediately மெசேஜ் அனுப்பிடுவா எல்லாருக்கும். ஸோ I always think those people are all India radio. சொன்ன உடனே அது போயிடும் எல்லாருக்கும். ஒரு சீக்ரெட், ஒரு கான்பிடென்ஷியல் விஷயம் காதுல விழுந்தா அதை வைத்து காப்பாத்திக்கிற மெச்சூரிட்டி இருக்காது. நம்ம குழந்தைகிட்டயே ரெண்டு குழந்தைகள் இருந்தானாக்க இந்த குழந்தைய பத்தி அந்த குழந்தைகிட்ட, மாப்பிள்ளைய பத்தி பொண்ணுகிட்ட, பிள்ளைகிட்ட, மாட்டு பொண்ணை பத்தி பொண்ணுகிட்ட, இதெல்லாம் சொல்றதெல்லாம் வச்சுக்க கூடாது. எல்லாம் இட் இஸ் இண்டிவிஜுவல். ஈச் ஃபேமிலி இஸ் டிஃப்ரெண்ட், தேர் ரொட்டீன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், தேர் திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட், தேர் சேலஞ்சஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசுறதை வச்சுக்க கூடாது. ஸோ சீக்கிரட்டா எப்பொழுதுமே சைலண்டா இருக்கிறது தான் நிதித்தியாசகனுக்கு மௌனம். 108ல சொல்றார், தஸ்மாத் வாச்சோ நிவர்த்தந்தே. எந்த வாக்கானது பிரம்மத்திடமிருந்து திரும்பி வருகிறதோ, அதாவது நேரடியாக விளக்க முடியாதோ, அந்த பிரம்மத்தை கேன தத்துவம் சக்தியதே. யாரால் பேசி அந்த மாதிரி இருக்கிறத யாரால சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? என்னால பிரம்மத்தை பத்தியும் பேசி விளக்க முடியாது. பிரம்மத்தை பத்தி எனக்கு பேச எதுவும் கிடையாது. சில பேருக்கு பிரம்மத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சதுனால 4 பேர்கிட்ட போய் சொல்லிடணும், அவர்களும் பிரம்மஞானி ஆகி விடுவார்கள்ங்கிற நல்ல எண்ணம் தான். ஆனால் தத்துவத்தை சொல்லிவிட வேண்டும்ங்கிற எண்ணம் வருது. நிதித்தியாசகன் அந்த பிரம்மத்தை பேசி விளக்க முடியாதுன்னு நினைக்கிறான். ஒரு ஸ்டோரி உண்டு. சதாசிவ பிரம்மேந்திரன் கேள்விப்பட்டிருப்பேன், தமிழ்நாடுல. அவரோட வாழ்க்கையில் நடந்த விவகாரம் அது. அவரோட குரு சாஸ்திரத்தை நன்றாக கத்துண்டார். அவர் குருட்ட கத்துன்றதுக்கு அப்புறம் எல்லா பண்டிதர்கள்கிட்டையும் பேசி வாதாடி ஆர்கியூ பண்ணி அத்வைத்தத்தை நிலைநாட்டுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவள்லாம் என்ன பண்ணா, இவர்கிட்ட பேசவே வேண்டாம், இவர்கிட்ட போனா நம்ம தோத்துருவோம். ஸோ தே ஸ்டாப்ட் டாக்கிங் அபவுட் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. யாரோ அவரோட குரு கிட்ட போய் நீங்க உங்க சிஷ்யனுக்கு சொல்லி கொடுத்த எல்லாம், அவர் எல்லா பண்டிதர்களையும் கூப்பிட்டு வாதம் பண்ணி வின் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் உடனே அவரோட குரு அவரை கூப்பிட்டு சொன்னார், எல்லா வாயையும் நீ அடைத்து கொண்டிருக்கிறாய், உன் வாயை நீ எப்பொழுது அடைக்கப் போகிறாய் அப்படின்னு கேட்டார்.
அன்றுதான் அவர் கடைசியாக சதாசிவ பிரம்மேந்திரன் பேசினது. No need to argue, no need to convince anybody. Life experiences which will take them in that path. Because we have attachments, we want our family members to know all this. அதனால்தான் நம்ம சொல்றோம். சோ இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அப்பொழுதுதான் இதன் அர்த்தம் அவருக்கு, அந்த சதாசிவ பிரம்மேந்திரருக்கு இவர் சொன்ன குரு சொன்னது புரிஞ்சது. யார் தப்பான கருத்தில் இருக்கிறார்களோ, நான் அவர்களை விளக்கி விடுவேன் என்று நினைத்துக் கொண்டிருந்தால், பிரம்மத்தை வார்த்தைகளால் சொற்களால் விளக்க முடியாது என்ற ஞானம் வந்தவுடன் சாஸ்திரியமாக விளக்க வேண்டும்ங்கிற அர்ஜுன் போயிடுறது. சிலர் லௌக்கியமாக பேசுவதை நிறுத்தி சாஸ்திரியமாக பேசிக் கொண்டிருப்பாள், அதுவும் போக வேண்டும். So 108ல லைன் 2ல சொல்ற பிரபஞ்சோ எதி பக்தஸ்ய பக்தஸ்ய உலக விஷயங்களை பேசி மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமா என்றால், ச அபிசப்த விவர்ச்சதா, இந்த உலகமும் உலக நியதிகளும் மித்யாவான பிரபஞ்சமும் சப்தத்தால் விளக்க முடியாது. பிரம்மத்தை சப்தத்தால் விளக்க முடியாது, அனிர்வச்சனீயம். உலகத்தையும் சப்தத்தால் விளக்க முடியாது, அனிர்வச்சனீயம். பிரம்மம் பூர்ணமானது, நிறைஞ்சு இருக்கு, அதனால அதை பத்தி பேச முடியாது. பிரபஞ்சம் சூன்யமானது, இல்லை, பொய், அதனால அதை பத்தியும் பேச முடியாது. எங்க அம்மா சொல்லுவார், நிறைந்த குடம் காலி குடம் ரெண்டுமே சப்தம் பண்ணாது. நிறை குடம் தழும்பாதுன்னு சொல்லுவா அந்த காலத்துல எல்லாம். இந்த அரைகுறை குடம் தான் சத்தம் பண்ணும். அந்த மாதிரி அரைகுறை நாளை தான் சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னு மீனிங். ஸோ ஆகையால் இது 109க்கு போறோம் இப்போ. இதுவா தத் பபேத் மௌனம். ஸோ 107ல மௌனமே பிரம்மனே மௌனம்னு சொன்னார். 108ல இந்த எண்ணத்திலான் மனதில் ஏற்படும் அமைதி மௌனம், அந்த ஞானமே மௌனம் அப்படின்னு சொன்னார். 108 ஞானிக்கு நிதித்தியாசகன் மனதில் பேச வேண்டும் என்ற தூண்டுதல் எப்பொழுது நிற்கிறதோ அது மௌனம். இட் இஸ் நாட் ஈஸி, பிகாஸ் அந்த பேசுறவங்க தூண்டுதல் இருக்கிறதுனால, அதனால்தான் we don't want to live alone. தனியா இருந்தோம்னாக்க ஒருத்தர் பேசுறதுக்கே, பேச்சு துணைக்கே ஒருத்தருமே இல்லையான்னு நினைக்கிறோம். பட் இன் மை லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் has taken me in this path, because I lived alone for 15 years. I never felt lonely. ஏதோ வேலைக்கு போனேன், வந்தேன், ஏதோ பண்ணிட்டு இருந்தேன், என் வேலையை பண்ணிட்டு இருந்தேன். பேச்சு துணைக்கு யாராவது இருக்கணும், அது நம்ம 4 சுவர்த்துக்குள்ள இல்லாமல் செய்கிறது. அந்த தாட் வயது ஆக ஆக யாரும் என்னோட பேசுறது இல்ல, எல்லாரும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பிஸி. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் ஏதோ ரெண்டட் வீட்டுல இருக்கிற மாதிரி, ஒரு ரூம் ரெண்ட் பண்ணிருக்கிற மாதிரி தோணும். பிகாஸ் சன் டாட்டர் இஸ் பிஸி, சன் இன் லா இஸ் பிஸி, கிராண்ட் சன் இஸ் பிஸி. தட் இஸ் ஹவ் இட் இஸ். அதுல இரண்டையுமே விளக்க முடியாதுங்கிற அறிவினால் வரும் அமைதி தான் மௌனம். யாருக்கிட்டையும் எதுவும் பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாது, அவளுக்கு அவ பாதை போயிட்டு இருக்கு. ஸோ 109 சத்ததாம் சகஜ சம்ஹிதம், அதே கண்டினியூ. இந்த அறிவினால் இயற்கையான சுபாவம், இயற்கையான நிலை, அந்த மௌனத்தில் சுபாவமான நிலை, வாய் பேசிக்கொண்டிருக்கும், காது பேசிக்கொண்டிருந்தாலும் காது கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவருக்குள் இருக்கும் அமைதி இஸ் மௌனம். He is not disturbed by anything. நான் ஆர்கியூ பண்ணி யாரையும் புரிய வைக்க வேண்டும்ங்கிற அர்ஜி இருக்கும் வரை புரிய வைக்க முடியாது. We live with family members. மற்றவர்களுக்கு புரிந்தால்தான் ஹார்மோனியஸா சந்தோஷமா இருக்க முடியும். ஆனால் என்னால் புரிய வைக்க முடியாது. அப்பொழுது என்ன செய்வது? அக்செப்டன்ஸ். அவர்களுடைய பிராரப்தம் அப்படி, அவ்வளவுதான். அவளுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. யாருக்கும் புரியாது என்று நமக்கு புரிகிறதோ அன்றுதான் நமக்கு மோட்சம். Then there is no resistance. பட் உனக்கு புரியாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடாது, அவ்வளவுதான். So then it will escalate. கிரா மௌனம் து பாலானா. ஆன்மீக சாதகர்களுக்கு, வேதாந்த குழந்தைகளுக்கு வாயிலிருந்து வரும் சப்தம் தான் மௌனம். சோ பிரயுக்தம் பிரம்மவாதிவிகி என்று ஞானிகளால் சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு 109 முடிக்கிறார். 107 to 109 சம்மரி. வேர்ஸ் 107ல பிரம்மம் தான் மௌனம்னு சொன்னார். அந்த பிரம்மத்திலிருந்து சப்தம் வராது, எந்த சப்தமும் அந்த பிரம்மத்தை தாக்காது. அப்படிப்பட்ட பிரம்மஸ்வரூபமாக நான் இருத்தல் தான் மௌனம். தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையில் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். 108 and 109ல சொல்றார், ஒன்று பிரம்மனை பற்றி பேசலாம்,
அல்லது அபிரம்மன், இந்த உலகத்தை பற்றி பேசலாம். பிரம்மத்தை பற்றி பேசலாமா என்றால் எனக்கு அதை பேசி புரிய வைக்க முடியாது. உலகத்தை பற்றி பேசலாம் என்றால் அதையும் என்னால் பேசி புரிய வைக்க முடியாது. இரண்டுமே அனிர்வச்சனம். ஞானம் வந்தவுடன் இயற்கையாகவே நம் மனதில் வரும் அமைதி, பேச வேண்டும் என்ற தூண்டுதலிலிருந்து கிடைக்கும் விடுதலை, அதுதான் மௌனம் என்று சொல்கிறார். பேசி சாதிக்க முடியாது என்று உணர்கிறோமோ அன்றுதான் விடுதலை. இது ஞானிகளுக்கு சகஜம், நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆரம்பத்தில் பாலகர்களுக்கு சப்தம் இல்லாமல் இருத்தல், வாய் பேசாமல் இருத்தல் தான் மௌனம்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது ஞானிகளால். ஞானிக்கு வாய் பேசினாலும் பேசாவிட்டாலும் பிரம்மனாக இருத்தல் தான் மௌனம். இது மிகவும் கடினம். குழந்தையா இருக்கிறத இந்த குழந்தை பேசாதா பேசாதா, பேசினா ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நவ் நாட் டு ஸ்பீக்ங்கிறதான் கத்துக்கணும். முன்னெல்லாம் பேசணும் சொல்லிட்டு இருந்தோம். So now we need to learn not to speak. அதான் it's a challenge. 110. ஆதாமந்தே ச மத்யே ச ஜனோ யஸ்மின் ந வித்யதே ஏனதம் சததம் வியாப்தம் ச தேஷோ விஜன சம்பிரத. அதாவது விஜனனாக ஜனம் இல்லாது. சாதனைங்கிறது தேசகா. அடுத்தது 5வது சாதனை. யோக சாஸ்திரத்திலும் கீதையிலும் எப்படிப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. சமமான இடத்துல இருக்கணும், தூய்மையான இடத்துல இருக்கணும், மனிதன் ஜனமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கணும். நிதித்தியாசனுக்கு எது இடம்? எப்பொழுதும் என்னை சுற்றி மனிதர்கள் இருக்க வேண்டும், பேச்சு துணைக்கு என்று இல்லாமல் தனிமையான இடம் என்று சாதகர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆரம்ப காலத்தில் தனிமை மிகவும் அவசியம். இங்கு சங்கரர் ஜனங்கள் இல்லாத இடமே கிடையாது. தூங்கி எழுந்த உடனே பால்காரன் காய்காரன் யாராவது வந்துட்டு இருக்கான், பேசிட்டு தான் இருக்கணும். இங்கு பிரம்மத்தில் இருந்தால்தான் தனிமை. வேறு எங்குமே சாலிட்டியூட் தனிமை கிடையாது. பிரம்மன் தான் தேசம். பிரம்மத்திடம் இருந்தால்தான் தனிமை. நான் ஐ யூஸ்ட் டு திங்க் தட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ. வேற யாருமே வேண்டாம் எனக்கு, அந்த கடவுள் இருக்கார் கூடவே அப்படின்னு நினைச்சுப்பேன். இப்பெல்லாம் டிரைவ் பண்றதெல்லாம் நெக்ஸ்ட் பேசஞ்சர் சீட்ல வாட்டர் பாட்டில் கூட வைக்க மாட்டேன், பிள்ளையார் உட்காந்துருக்காருன்னு தான் நினைச்சுப்பேன். அப்பெல்லாம் அப்புறம் இஷ்ட தேவதை உட்காந்துருக்காருன்னு. அது என்னாச்சு, மோர் தென் 10 இயர்ஸ் நான் எங்க டிராவல் பண்ணினாலும் பிளேன்ல என்னோட பக்கத்து சீட் காலியாது. எவ்ரி டைம் 10 இயர்ஸ் ஐ வாஸ் அமேஸ்ட். எவ்ரி டைம் நான் யாராவது உட்காந்துக்கிறானாக்கா 3 சீட் இருந்தாக்கா பக்கத்து சீட்டு காலி, அதுக்கு அடுத்த சீட்ல யாராவது உட்காந்துருப்பா. Because your mind, when you think like that, it materializes. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினதுனால எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீஃப் இருக்கு அதுல. ஸோ பிரம்மத்தில் இருந்தால்தான் தனிமை. வேற எங்குமே சாலிட்யூட் தனிமை கிடையாது உனக்கு. வேற அந்த பிரம்மன் மட்டும்தான் உனக்கு எப்பொழுதுமே உன் கூட துணையா இருக்கக்கூடியவர். பிரம்மன் தான் தேசம். பிரம்மத்திடம் இருந்தால்தான் தனிமை அப்படின்னு. So be happy where you are, count your blessings, stop whining and complaining. சிணுங்குதல், முணுமுணுத்தல், குறை சொல்லுதல், புலம்புதல், இதெல்லாத்தையும் விட்டுட்டு எப்பொழுதுமே பிரம்மன் என் கூட இருக்கா. அகம் பிரம்மாஸ்மி. ஏன்னா the grass is always green on the other side. எங்கேயோ படிச்சேன். அவ வீட்டுல அங்க கிரீனா இருக்குனாக்கா அவ தண்ணி ஊத்தி லான் மோ பண்ணி எல்லாம் மெயின்டைன் பண்றா. நம்ம மெயின்டைன் பண்ணாம அதை பார்த்துட்டு இருந்தோம்னாக்க நமக்கும் இருக்கு, நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும். வேற வீட்டுக்கு போனோம், வேற ஊருக்கு போனோம், அங்க போனா நிம்மதியா இருக்கும். அப்படி எங்க போனாலும் 100% இருக்காது. இங்க இருக்கிற ப்ராப்ளம் இருக்காது, பட் வேற ப்ராப்ளம் இருக்கும், அவ்வளவுதான். இந்தியால இருந்தா வேற ப்ராப்ளம், அமெரிக்கால இருந்தா வேற ப்ராப்ளம். யூ கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் அது. தட் இஸ் லைஃப். பிரம்மத்திடம் இருந்தால்தான் முழுமையாக அமைதியாக இருக்க முடியும். அதுதான் தேசம். நிதித்தியாசகனுக்கு தேசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நீ ஏர்போர்ட்ல இருந்தாலும், ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும், பெட்ரூம்ல இருந்தாலும், பால்கனியில இருந்தாலும் எல்லாம் ஒரே மனநிலையுடன் இருக்க வேண்டும். ஆதவ் அந்தேச்ச மத்தியேச்ச அப்படிங்கிற 110ல 3 காலத்திலும் துவைத்தம் இல்லாத இடம் பிரம்ம லட்சணம். பிரம்மன் தான் ஆரம்பத்தில், கடைசியில், இடையில், எல்லா இடத்துலயும். எதனிடத்தில் மனிதர்கள் இல்லையோ, கூட்டம் இல்லையோ, துவைத்தம் இல்லையோ, அது அது அதுதான் பிரம்மன். நான் 40 இயர்ஸ் ago ஐநாவரம், குரோம்பேட் எல்லாம் போயிருக்கேன். ஒரே ஃபாரஸ்டா தான் இருக்கும், வீடே கிடையாது ஜாஸ்தி. இப்ப பார்த்தாக்கா அதெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியல. டிஃபரன்ஸ் ரொம்ப மாறி போயிடுது. ஒரே ஹெவி கிரௌடு, டிராபிக்.
எல்லா பிளேஸும் மாறிண்டே தான் இருக்கு. நம்ம தான் பார்த்துட்டே இருக்கோமே ஒவ்வொரு ஊரா. இந்த- அது மாதிரி ஒரு காடா இருக்கும், அப்புறம் ஊராயிடுது. அதனால ஏன் ஏனே இதம் சததம் பிராப்தம் லைன் 2ல சொல்றாரு, 110ல எந்த பிரம்மனால் எல்லா காலத்திலும் வியாபிக்கப்பட்டுள்ளதோ ச தேசே வி ஜன ஸ்மிருதா, அப்படிப்பட்ட இடம் மனிதர்கள் இல்லாத இடம், அதுதான் தேசம்னு சொல்லப்படுறது ஃபார் நிதித்தியாசகனுக்கு. நம்மளுக்குள்ளே நம்ம இருக்கிற இடத்துல ஆத்மாவோட பிரம்மனோடயே எப்பொழுதும் இருக்கணும். மனிதர்கள் இல்லாத இடம் பிரம்மன் தான். நான் பிரம்மனிடம் போனால்தான் எந்த மனிதனும் இல்லாத இடத்துக்கு போக முடியும். இந்த பூலகத்தில் இருக்கும் வரை சாலிட்யூட் தனிமை என்பது கிடையாது. பிரம்மத்துடன் இருந்தால் மட்டுமே தனிமை இருக்கிறது. இது ஒரு அர்ஜுன் புட்டுக்கு இந்த ஸ்லைடு. புதிய பறவைன்னு ஒரு மூவி எப்போ பார்த்தேன், 40-50 years ago. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு சிவாஜி ஒரு பாட்டு பாடுவோம். அது நினைவு வந்தது. ஆரம்பத்தில் தூய்மையான அமைதியான இடம் வேண்டும். ஞானிக்கு இருக்கும் இடம் எல்லாமே தேசம்தான். பிரம்மன்லேயே பிரம்மனாக இருப்பதினால். இதோட முடிக்கிறாரு இது. So we will go and see the slide. அதுக்கப்புறம் we will come back. இந்த 100 and 102 first 2 verse introduce பண்றார். Upon gaining self-knowledge, practice is a must, which is Nididhyasana using the tool Upanishad. Without continuous practice, the true self cannot be attained. Therefore, let the inquiring mind meditate on Brahman for a long time for the sake of the benefit. Because Yama, Niyama, sacrifice, silence, and the place of time, situation, root bonding, அதாவது மூலபந்தம், balance of the body and position of the eyes. இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்றார் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். ரெகுலர் கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் நிதித்தியாசனம் நித்யாபியாசாத். ஸோ இங்க வந்து யமம், நியமம், தியாகம், மௌனம், தேசம், காலம், ஆசனம், மூலபந்தம், தேக சாமியம், திருக் ஸ்திதிஹி. ஸோ கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ், கண்ட்ரோல் ஆஃப் மைண்ட். இது வந்து வெயிட், இது இது இந்த 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 மூணு இந்த let me, I'm just trying to understand what I wrote here. So இந்த 10க்கு அப்புறம் 11, 12ங்கிறது இது வரைக்கும் 15. பிராண இது this is separate. This is separate. 1 to 10 is separate. So பிராண சம்யமனம், பிரத்யாகாரம், தாரணம், ஆத்ம தியானம், சமாதி. இதோட மீனிங் ஆக்சுவலி இதோட மீனிங் control of vital forces, withdrawal of senses, concentration, dharana, self-contemplation, atma dhyanam, இது வந்து complete absorption. So, control of sense, right. I'm little confusion about எனக்கு யோஜனை இருக்கு. ஸோ இந்த 15ல இந்த 8 தான் அவரோடது. அந்த 8 தான் யோக சாஸ்திரம். அதாவது யமா, நியமா, ஆசனா, பிராணாயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒன்னா சொல்லிட்டார். தாரணாங்கிறது யூஆர் சூசிங் எ ஃபீல்ட், தியானாங்கிறது அதுலயே அதை ப்ராக்டிஸ் பண்றது ஆன் எ ரெகுலர் பேசிஸ், சமாதிங்கிறது அதுல மட்டும் இருக்கிறது. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவர் வந்து சங்கரர் வேற மீனிங் கொடுக்குறார். Verse 104. Restraint of senses and self-knowledge is yama. Do it again and again. Consistent அபியாசம். அதே மாதிரி the 105 வந்து the continuous flow of thought of only one kind. அதான் சஜாத்திய எண்ணங்கள். விஜாத்திய எண்ணங்கள் வந்து வேற எண்ணங்கள், மற்ற எண்ணங்களை நிராகரித்தல்.
renunciation, தியாகம், sacrifice னு சொல்லலாம். Is from the observation of that the form of the universe is the self consciousness. Renunciation is worshipful to the great, because immediately it brings liberation. எல்லாத்தையுமே, உலகத்தையே, பிரபஞ்சத்தையே renounce பண்ணிடு அப்படிங்கிறார். So இங்க வந்து, because birds cease to exist without reaching the mind, a wise person should always cultivate that silence which is attainable by the yogis. எண்ணங்களால், வார்த்தைகளால் பிரம்மத்தை அடைய முடியாது. பிரம்மத்தை அடையாமல் நின்றுவிடும் மனம். யோகிகளால் அடையக்கூடிய இந்த மௌனத்தை ஒரு ஞானி எப்பொழுதும் வளர்த்து கொள்ள வேண்டும். 108 to 109 actually. Who can tell us why the words are withdrawn? If the universe is to be described, it is also devoid of sound. வார்த்தைகளை ஏன் திரும்ப பெறப்படுகின்றன என்று யாரால் சொல்ல முடியும்? பிரபஞ்சத்தை விவரிக்க வேண்டும் என்றால் அதுவும் ஒலி இல்லாதது, சப்தம் இல்லாதது. அதே மாதிரி இந்த மௌனம் நல்லொழுக்கும் யோகிகளுக்கு எளிதானது. பேச்சு மௌனத்தை வேத பண்டிதர்கள் குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிறார்கள். அதாவது மௌன விரதம்ங்கிறது early stage. This is final. In the beginning, in the end, in the middle, there is no human being. அதாவது that place which constantly pervades in the earth is called the wrong translation. ஆரம்பத்திலும் இறுதியிலும் நடுவிலும் மனிதர்கள் இல்லையோ? இந்த பூமியில் எப்பொழுதுமே வியாபித்திருக்கும் அந்த இடம் பிரம்மன் மட்டுமே. அந்த பிரம்மனிலேயே நிலை பெற்று இருக்க வேண்டும். இது வந்து நான் போட்டேன். ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் வேலிட் ஹியர். குறை ஒன்றும் இல்லைன்னு ஒரு எம்எஸ் சுப்பலட்சுமி பாடுறா, கேட்டிருப்பேன் நீங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை போதும், குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, வால்யூம் சரியா கேக்குறதா? இல்ல கேக்குறதா? கண்ணுக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் என்றாலும் எனக்கு குறைகளும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான், வேண்டியதை கட்டேசனில் இருக்க மறைமூ அதையப்பா கோகில் கோகில். ஐநோ சரியா கேட்கல, எனக்கே கொஞ்சம் சில சமயம் அதனாலதான். ஓகே, அது சென்ட் இட் டு யூ, நீங்க அப்புறம் கேளுங்க. இந்த பாட்டு கேட்டிருக்கோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.